வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு குட்டி இன்ஃபோ. சற்று முன் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு அரசிடமிருந்து 2 மிக முக்கிய அறிவிப்புகள் நேரடியாக வெளியிடப்பட்டு உள்ளன. அதன்படி புதிய ரேஷன் கார்டு வழங்கும் பணி தற்காலிகமாக தமிழகத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டு உள்ளதாக தகவல் கிடைத்துள்ளது. தேர்தல் எதிரொலியால் திருப்போரூர் தாலுகாவில் புதிய ரேஷன் கார்டுகள் வழங்கும் பணி நிறுத்தி வைக்கப்பட்டு உள்ளதாம். தமிழகத்தில் வரும் ஏப்ரல் 23ஆம் தேதி சட்டசபை தேர்தல் நடைபெறும் என தேர்தல் ஆணையம் அதிரடியாக அறிவித்து உள்ளது. இதையடுத்து தேர்தல் நன்னடத்தை விதிகள் அமலுக்கு வந்ததால் அரசின் சலுகைகள் திட்டங்கள் கைவிடப்பட்டன. அந்த வகையில் திருப்போரூர் தாலுகா அலுவலக வட்ட வழங்கல் பிரிவில் புதிய ரேஷன் கார்டு வழங்கும் பணி நிறுத்தப்பட்டு உள்ளது. தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலில் இருக்கும் காலம் முடிந்த பிறகு மீண்டும் இந்த புதிய ரேஷன் கார்டுகள் வழங்கும் பணிகள் தொடங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டு உள்ளது. அதேபோல ரேஷன் அட்டைதாரர்களுக்கு மற்றொரு சூப்பர் அறிவிப்பு வெளியாகி உள்ளது. அதன்படி ரேஷன் அட்டைதாரர்கள் அனைவருக்குமே மத்திய அரசு மிகவும் பயனுள்ள ஒரு செய்தியை வழங்கியுள்ளது. அதாவது இனி ரேஷன் அட்டை தொடர்பான எந்த ஒரு பணிக்காகவும் அரசு அலுவலகங்களுக்கோ அல்லது ரேஷன் கடைகளுக்கோ செல்வதற்கு பதிலாக உமாங் செயலி மூலம் உங்கள் மொபைல் போனிலேயே ரேஷன் சேவைகளை பெறலாம். டிஜிட்டல் இந்தியா திட்டத்தின் கீழ் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு ஒரு பெரிய வசதியை மத்திய அரசு தற்போது கொண்டு வந்து உள்ளது. இதன் மூலம் நீங்கள் ரேஷன் அட்டைகள் தொடர்பான அனைத்து முக்கிய சேவைகளையும் உங்கள் மொபைல் மூலமாகவே பெறலாம். சாமானிய மக்களின் அன்றாட வாழ்க்கையை எளிதாக்கவும் வெளிப்படை தன்மையை கொண்டு வரவும் அறிமுகம் செய்யப்பட்டுள்ள இந்த புதிய வசதி ரேஷன் விநியோகத்துறையில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வந்து உள்ளது. பல்வேறு மத்திய அரசு சேவைகளை ஒரே நேரத்தில் வழங்கும் உமாங் செயலி இப்போது மேரா ரேஷன் என்ற ஒரு சிறப்பு அம்சத்தை சேர்த்துள்ளது. இந்த புதிய அம்சத்தின் மூலம் நீங்கள் ஒரு புதிய ரேஷன் அட்டைக்கு விண்ணப்பிப்பது மட்டும் இல்லாமல் உங்கள் ரேஷன் அட்டையின் நிலையையும் சரிபார்க்கலாம். இதன் மூலம் ஒவ்வொரு மாதமும் உங்களுக்கு எவ்வளவு ரேஷன் கிடைக்கிறது என்றும் அரசாங்கத்தால் உங்களுக்கு எவ்வளவு ஒதுக்கீடு வழங்கப்பட்டுள்ளது என்பது போன்ற முழுமையான விவரங்களை இப்போது உங்கள் ஸ்மார்ட் போனிலேயே பார்க்கலாம். இது ரேஷன் விநியோக அமைப்பில் வெளிப்படைத்தன்மையை கொண்டு வர உதவும். இந்த புதிய டிஜிட்டல் அமைப்பு நுகர்வோருக்கு ஏராளமான நன்மைகளை வழங்கும் என்று கூறப்படுகிறது. முதலாவதாக ஒவ்வொரு மாதமும் உங்கள் குடும்பத்திற்கு எவ்வளவு உணவு தானியங்கள் கிடைக்க வேண்டும் என்பது குறித்த துல்லியமான தகவல்கள் உங்களுக்கு கிடைக்கும். இது ரேஷன் கடைகளில் நடக்கும் மோசடிகளை தடுக்க உதவும். இது தவிர நீங்கள் ஒரு நகரத்திலிருந்து மற்றொரு நகரத்திற்கு செல்லும் போது உங்கள் தற்போதைய இருப்பிடத்திற்கு அருகிலுள்ள ரேஷன் கடைகளை கண்டறிய இந்த செயலி கூகுள் மேப்ஸ் உதவியையும் வழங்குகிறது. கடந்த சில மாதங்களில் நீங்கள் செய்த ரேஷன் பரிவர்த்தனைகளின் வரலாற்றையும் இங்கே பார்க்கலாம். உங்களிடம் ரேஷன் அட்டை எண் இல்லாவிட்டாலும் நீங்கள் இந்த மொபைல் செயலி மூலம் ஆதார் எண்ணை உள்ளிட்டு உங்களுடைய ரேஷன் விவரங்களை எளிதாக பெற்றுக்கொள்ளலாம். இந்த சேவையை பயன்படுத்துவது மிகவும் எளிதுதான். முதலில் உங்கள் மொபைல் போனில் உமாங் செயலியை இன்ஸ்டால் செய்ய வேண்டும். உங்கள் மொபைல் எண்ணை பயன்படுத்தி உள்நுழைந்த பிறகு உங்களுடைய பாதுகாப்பிற்காக 4 இலக்க எம்பின் எண்ணை நீங்கள் அமைக்க வேண்டும். செயலியின் முகப்பு பக்கத்தில் உள்ள தேடல் பெட்டியில் மேரா ரேஷன் என்று டைப் செய்தால் ரேஷன் அட்டை சேவைகளை காண்பீர்கள். அங்கு உங்களுடைய ரேஷன் அட்டை எண்ணை நீங்கள் உள்ளிட்டால் ஒரே கிளிக்கில் அனைத்து உங்களுடைய ரேஷன் விவரங்களையும் நீங்கள் எளிதாக பெறலாம். மத்திய அரசுடைய இந்த டிஜிட்டல் நடவடிக்கை ரேஷன் அட்டைதாரர்களின் நேரத்தையும் முயற்சியையும் மிச்சப்படுத்தும் என்றே கூறப்படுகிறது. இந்த ஒரு செயலி மூலம் உங்களுடைய ஸ்மார்ட் போனில் எளிதாக ரேஷன் அட்டைக்கு விண்ணப்பிப்பது, நிலைமையை சரிபார்ப்பது, ரேஷன் கிடைப்பது பற்றிய அனைத்து தகவலையும் நீங்கள் எளிதாக பெற்றுக்கொள்ளலாம். இந்த தொழில்நுட்ப பயன்பாடு இடைத்தரகர்களின் சிரமத்தை தவிர்த்து அரசு வசதிகள் பயனாளிகளை நேரடியாக சென்றடைவதை உறுதி செய்யும். இந்த வசதியை உடனடியாக பயன்படுத்துவதன் மூலம் நீங்கள் வீட்டில் இருந்தபடியே உங்கள் ரேஷன் கார்டு தொடர்பான சேவைகளை நிர்வகிக்கலாம். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. இது போன்ற பயனுள்ள தகவல்களை உடனுக்குடன் குயிக் அப்டேட்டுகளை தெரிந்து கொள்ள மறக்காம நம்மளுடைய இந்த குட்டி இன்ஃபோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க மினி பெல் ஐக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி நண்பர்களே.